அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு இந்தியன் ஏரியா எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரிட்டோரியாவில் லோடியம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க. இந்தியன்ஸ் அப்படின்னா இப்போ ரீசண்டாக நம்ம ஊரில் இருந்து இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா வந்தவங்க கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்கே சவுத் ஆஃப்ரிக்காலேயே இருந்த நிறைய இந்தியன்ஸ் தங்குற இடம் தான் இந்த லோடியம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நாங்கள் இங்கே போகிறதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தோசை சாப்பிடணும் அப்படின்னா நாங்கள் இங்கே கிளம்பிடுவோம். ஸோ நம்ம ஊர் ஸ்டைலில் இங்கே நல்லா சாம்பார் சட்னியோட சூப்பராக தோசை இருக்கும். அதே மாதிரி இங்கே நிறைய கோவில்கள் நிறையா இருக்கும். இந்தியன் டெம்பிள்ஸ் நிறையா இருக்கும். அது மாதிரி இந்தியன் காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா சில இந்தியன் ஸ்டோர்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே லோடியம் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் இங்கே கிடைக்கும். எல்லா டைமும் எல்லா காயும் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே இருக்கும். விலை பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் அதாச்சும் நம்ம ஊரில் மட்டும் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் இங்கே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மற்ற இடங்களை மற்ற இந்தியன் ஸ்டோர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த கடையில் பார்த்திங்க அப்படின்னா விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எல்லா நேரமும் எல்லா காய்கறியும் இருக்காது. அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகளும் பழங்களும் மாறிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஊரில் மாம்பழம் சீசன் அப்படின்னா அந்த டைமில் இங்கே கிடைக்கும். பட் விலை அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி கடைகள் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒன்று. இந்த தெருவுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயுமே உள்ளே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு கடை இருக்கும். அந்த கடையிலையும் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா லோடியம் சிவன் டெம்பிள். இது தமிழ் கோவில் அப்படின்னே தான் போட்டிருக்காங்க. ஏன்னா தமிழ் சங்கமில் இருந்து ஆரம்பித்து இந்த கோவில் இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோவிலை பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்தியன் ஸ்பைசஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா சரவணா பூஜா ஸ்டோர்னு இருக்கும். அங்கே போனோம் அப்படின்னா கிடைக்காத மளிகை ஜாமான்கள் எதுவுமே கிடையாது. இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அரிசி, இட்லி அரிசியிலேருந்து பொரிகடலை, ரவை, என்ன நமக்கு வேணுமோ இருக்கும். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா மில்லட்ஸ் எல்லாமே அதாவது சிறுதானியங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். வரகு, சாமை, திணை என்ன இருக்குதோ எல்லா சிறுதானியங்களும் கூட இங்கே கிடைக்கும். அதே மாதிரி இந்தியன் டேஸ்ட்டில் நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட இங்கே கிடைக்கும். இந்த வாட்டிகா ஷாம்பு, மீரா ஷாம்பு அந்த மாதிரி நம்ம ஊரில் மட்டும் சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அது இங்கெல்லாம் இங்கே மற்ற எந்த இடத்துலையும் கிடைக்காது, இங்கே கிடைக்கும். அதே மாதிரி பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். இங்கே இந்த கடையில் பார்த்திங்க அப்படின்னா இல்லாத பொருளே கிடையாது. ஸோ நமக்கு எதாவது வேணும் அப்படின்னா இங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அந்த கடைக்கு வெளியிலேயே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஒரு இளநீ, ஃப்ரெஷ்ஷான இளநீ இருக்கும். ஸோ மோஸ்ட்லி சவுத் ஆஃப்ரிக்காவில் இளநீ அந்த அளவுக்கு கிடைக்காது. இந்தியன் ஸ்டோர்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் வச்சுருப்பாங்க. பட் மற்ற இந்தியன் ஸ்டோர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற இளநில இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இளநீ கிடைக்கும். வீக்கெண்டில் இவங்க எப்போயுமே இருப்பாங்க. இந்த இளநீ பார்த்திங்க அப்படின்னா மொசாம்பிக், சவுத் ஆஃப்ரிக்கா பக்கத்தில் இருக்கிற மொசாம்பிக் அப்படின்ற கண்ட்ரியிலேருந்து வர்றதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது போக இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதே மாதிரி பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்ஸும் நிறையா இருக்கும். ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்ஸ், இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா க்ரைம் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் எப்போயுமே கவனமாக இருக்கணும். அதே மாதிரி டே டைமில் மட்டும் போங்க. ஈவினிங்க்கு மேலே இந்த ஏரியாவுக்கு ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். மோஸ்ட்லி எல்லா ஸ்டோர்ஸுமே 4 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்தந்த கடையில் செக் பண்ணிக்கோங்க டைமிங். சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி நிறைய விஷயங்கள் தமிழில் தெரிஞ்சுக்க மறக்காமல் ஜங்கிள் ட்ரீம் தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.